Hi friends, welcome to Xender. நான் மெயின்லி பார்க்க போறோம்னா அதாவது சைனீஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணதை பத்தி தான் இப்போ நார்த் இந்தியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவுக்கு வரல, பட் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப வைரலாக இருக்கு. அதாவது சைனீஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணதான் எப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிக்டாக்கும் யூடியூப்க்கும் சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இப்போ இந்த சைனீஸ் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணதுல எங்கள் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஓகே, இது எதனால்னா இப்போ சைனாவில் நமக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து சைனாவுக்கு நமக்கு ப்ராப்ளம் நடக்கிறனால அங்கே உள்ள அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓகே, சைனீஸ் ஆப்பை ஏன் அன்இன்ஸ்டால் பண்ண நான் 2 ரீசன் சொல்லேன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்று வந்து இருக்குன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கும் இப்போ சைனாவுக்கும் சின்ன பிரச்சனை நடக்கிறனால அங்கே உள்ள ப்ராடக்ட்டை அவங்க சைனாவில் அதிகமாக அங்கே உள்ள பீப்புள் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அங்கே உள்ள ப்ராடக்ட் அதாவது அவங்களோட அப்ளிகேஷன் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் தடுப்புன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இது சைனீஸ் ஆப்பை நம்ம இதுக்காக மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, இன்னொரு ரீசன் இருக்குது. அதாவது டேட்டா உங்களோட செக்யூரிட்டி, அதுக்காக நீங்கள் இந்த சைனீஸ் ஆப்பை மோஸ்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ண பாருங்க. ஓகே, நான் இந்த 2 ரீசனை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சைனாக்கும் இந்தியாவுக்கும் இப்போ நார்த் இந்தியாவில் இதுதான் இப்போ வைரலாக இருக்குது. அதாவது டிக்டாக்கும் யூடியூப் இந்த மாதிரி இப்போ இந்த சைனா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியாங்க. அதை வச்சு இந்தியாவில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனாவில் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது மொபைல்லேருந்து அவங்க சொல்லுவாங்க அந்த அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு அப்ளிகேஷன் இப்போ இந்தியாவிலேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுத்துனா எப்படி பண்ணணும் இந்த வீடியோ சொல்லித்தரேன். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த நார்த் இந்தியாவில் என்ன ஃபேமஸாக இருக்குன்னா இந்த மாதிரி சைனீஸ் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி அங்கே வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி நிறையா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது டிக்டாக்காக நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ சைனீஸ் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வேறு அப்ளிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்குது, பட் டிக்டாக்கு வந்து ஈக்குவலாக இப்போதைக்கு நம்மகிட்ட இந்தியாவில் மேட் பண்ண மாதிரி அப்ளிகேஷன் மோஸ்ட்டாக இருந்த மாதிரி இல்லை. நல்லா ஃபேமஸான ரீச் ஆன அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக UCBrowser யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூகம் பெர்ஃபெக்ட், வேறு ஏர்பஷி அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன் வந்து எல்லாமே சைனாக்குள்ளே தான். ஸோ சைனாக்குள்ள அப்ளிகேஷன் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான அதை வந்து வீடியோவில் லாஸ்ட் சொல்லி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட நேம்லாம் கொடுத்தேன். இல்லைனா ஒரு சின்ன இமேஜ் ஃபார்மேட்டில் நான் ட்ரைவில் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் 25 அப்ளிகேஷன் இருக்குது, வேறு 45 அப்ளிகேஷன் மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன இமேஜ் ஃபார்மேட்டில் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவில் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஏதாவது உங்கள் மொபைல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மோஸ்ட்டாக பாப்புலரான ஆப் PUBG கூட சைனாவில் மேட் பண்ண தான். ஸோ அதை எத்தனை பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேர் பண்ணுவாங்க சைனீஸ் ஆப்பாக தான் யூஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு சிலவங்க அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சிலவங்க அந்த சைனீஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப் சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, சைனீஸ் ஆப் யூஸ் பண்ணனால ஒரு ப்ராப்ளம் சொன்னேன், அதாவது 2வது ப்ராப்ளம். ஸோ ஓகே, அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா அதாவது நீங்கள் வந்து இப்போது எல்லா அப்ளிகேஷனுமே அவங்கவுங்க கண்ட்ரியில் கிரியேட் இப்போ இந்தியாவில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியாங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட டேட்டா அதாவது யூஸரோட டேட்டா இப்போ அது இந்தியாவில் யூஸர் டேட்டா இருக்கணும், இல்லை சைனாவில் யூஸர் டேட்டா இருக்கணும், இல்லை அமெரிக்காவில் யூஸர் டேட்டா இருக்கட்டும். அப்படி எந்த நாட்டோட யூஸர் டேட்டா வந்தாலுமே இப்போ நம்ம இந்தியா கேட்டாலுமே அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதான் இந்தியாவோட ரூல்ஸ். இந்தியாவோட டெக்னாலஜி அப்ளிகேஷன்லாம் ஏதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை கவர்மெண்ட் வந்து கேட்டாலுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாலிசி. ஆனால் பட் சைனாவில் அப்படி இல்லை, இந்தியாவில் இப்படி தான், அமெரிக்காவில் இப்படி தான். இப்போ எடுத்தால் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்காங்க. கூகுளில் நம்மளோட டேட்டா நிறையாவே இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை அமெரிக்கா கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட சட்டத்தில் இந்த இதுக்கான இடம் கிடையாது. பட் சைனாவில் எப்படின்னா இப்போ நீங்கள் யூகம் பெர்ஃபெக்ட், PUBG, இப்போ வேறங்களா இருக்குது, டிக்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், ஹெலோவாக இருக்கட்டும். ஸோ நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் டேட்டா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ UCBrowserலாம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நிறைய டேட்டா இது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை சைனாவோட கவர்மெண்ட் வந்து அதை கேட்டுச்சுன்னா சைனீஸோட அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சைனாவோட ரூல்ஸ் தான், அவங்க அதுக்கெலாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க வந்து அங்கே ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ண முடியும், அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டா இப்போ தேவைப்படுனா அது இந்தியாவில் உள்ள யூஸர் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவில் யூஸர் டேட்டாவாக இருக்கட்டும், யாரோட டேட்டாவாக இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கு ஒத்து வரட்டா அந்த கண்ட்ரியில் அவங்க அந்த இதை நடத்த முடியாது. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அது வந்து இந்த சைனாவில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அதாவது அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் சைனாவில் வந்து உங்களோட பிராண்டை ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் வந்து உங்களோட யூஸர் டேட்டா வந்து நான் கேட்டால் நீங்கள் வந்து தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ பட் வாட்ஸ்அப் வந்து நான் தர மாட்டோம், அது எங்களோட யூஸரோட ப்ரைவசின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து அப்போ நீங்கள் உங்கள் பிராண்டுங்க வேண்டாம்னு சொல்லி விட்ருவாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் இப்போ Vivo மொபைல்ஸ், அப்படி ரெட்மி மொபைல்ஸ், அப்படி எந்த ஒரு மொபைல்ஸாக இருக்கட்டுமே இதுவும் சைனீஸ் பிராண்ட் தான். இங்கேயும் MI ப்ரௌசர் இருக்குது, Vivo ப்ரௌசர் இருக்குது. ஸோ நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து சைனீஸில் உள்ளது, மொபைல் சைனீஸில் உள்ளது தான்.
100% சைனீஸ் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்கள் மொபைலில் இருக்க அப்ளிகேஷன்ஸில் மோஸ்ட்டாக சைனீஸ் ஆப் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஹெலோவாக இருக்கட்டும், இப்போ ஹெலோக்கு ஈக்குவலாக ஷேர்சேட் இருக்குது. பட் ஷேர்சேட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை ஹெலோ பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் எல்லாமே ஹெலோ தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேர்சேட்டில் வந்து அதிக ட்ரெண்டிங் வீடியோ சூப்பராக இருக்காது. பட் ஹெலோவில் எப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்க வந்து வீடியோ அதாவது பப்ளிஷ் பண்ணாங்க, உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப்பான கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா அந்த டைப்பான கண்டென்ட்டே உங்களுக்கு அதிகமாக சஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால யூஸர் வந்து அதுக்குள்ளேயே இருந்து வெளியே வராது. அவங்க வந்து அதுக்கு சோஷியல் மீடியா பண்ணாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பிடிச்ச கண்டென்ட் அங்கே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஆப் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்னு கேட்டிங்கன்னா அவங்களும் அடிக்கடிக்கு இந்த உங்களோட இந்தியாவில் உங்களோட டேட்டாவை அடிக்கடி லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது டார்க் வெப் அந்த மாதிரி இடத்துல இப்போ யூசி ப்ரௌசர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ரௌசர்லாம் அந்த ப்ரௌசரில் வந்து நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரௌசிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டவுன்லோட்ஸ் ஒரு 4 GB ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வச்சு 2, 3, 4 நாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டினியூஸாக டவுன்லோட் பண்ணலாம். பட் க்ரோம்லாம் அந்த அப்ளிகேஷன் ஆப்ஷன் கிடையாது. பட் அதனால தான் நீங்கள் நிறைய பேர் யூசி ப்ரௌசர் செலக்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி முக்கியமாக இல்லைனா இந்த மாதிரி அட்வான்டேஜ் முக்கியமாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாமா, எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக சைனீஸ் ஆப்பை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இதை அவாய்ட் பண்ண இந்தியாவில் வந்து இன்னும் நல்ல அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம மட்டும் தான் சைனீஸ் ஆப்பெல்லாம் பேன் பண்ணிட்டு இருக்குமா இல்லை அவங்க அதாவது சைனீஸில் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்டாக இந்தியாவில் உள்ள பொருட்கள் எதுவுமே அவங்க வாங்கவே மாட்டாங்க. இப்போ அதாவது இந்த பார்டர் பிரச்சனை அதுலேருந்து அவங்க இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் எதுவுமே அவங்க வாங்குறது இல்லை. ஃபுல்லாக நம்ம வந்து சைனீஸில் உள்ள பொருளை இது வரைக்கும் வாங்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் நார்த் இந்தியாவில் அதனால தான் இந்த மாதிரி உள்ள சைனீஸ் அப்ளிகேஷனாக முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ண சொல்லி இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைனீஸ் அப்ளிகேஷன் அவங்க மொபைலில் இருக்க அப்ளிகேஷனை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுவும் இந்தியாவில் தான் டவுன்லோட் பண்ணி இந்தியாவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மே 17 கிரியேட் பண்ணால் எனக்கு. ஸோ இப்போ அதுக்குள்ளே ஒரு 1 million டவுன்லோட்ஸ் போட்டுட்டு ஓகே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் இப்போ எப்படி பண்ணுறது இந்த வீடியோ போடுறேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஓகே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே கொஞ்சம் ஒரு ஸ்மாலாக டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே என்கிட்ட இருக்க சைனீஸ் ஆப்லாம் காட்டுது. ஷேரிட் கொடுத்துருக்காங்க, ஷேரிட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். டர்போ வெப்பினும் அங்கே உள்ளது தான், ஹெலோவும் அங்கே உள்ளது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. டர்போ வெப்பினும் அங்கே உள்ளது தான். ஸோ இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஹெலோ கூட அங்கே உள்ளது தான். ஸோ இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஒரு சைனீஸ் அப்ளிகேஷன் கூட இல்லை. பட் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் விவோ தான். இதுலேயும் கன்ஃபார்ம் இதில் உள்ள இன்பில்ட் ப்ரௌசர் இல்லாட்டாலும் வேறு நிறைய சைனீஸ் அப்ளிகேஷன் எப்படியும் ஹிடனாக இருக்கும். ஸோ அதை தடுக்க முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் 100% சைனீஸ் ஆப் இருக்குன்னா ஒரு 50% நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த வாய்ப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக சைனீஸ் ஆப்பை அவாய்ட் பண்ணுங்கள். இந்தியன்ஸ் ஆப் இல்லைனா அமெரிக்கா யூஎஸ் அப்படி வேறு நாட்டு கண்ட்ரிஸ் ஆப்பை யூஸ் பண்ணால் சைனீஸ் ஆப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நீங்கள் எத்தனை பேர் இந்த சைனீஸ் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.